நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரத்தை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் படுவதில்லை. ஏழைகளின் பலனாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையின் பலனாக இருக்கிறாரே, அதை எண்ணி ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். நீங்கள் பலனே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுவோம். எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் உதவுகிறவரே யார்? அவர் இயேசு மகாராஜா, இரக்கத்தின் சிகரமே. ஓ இயேசு மகாராஜா, தலைக்கு மேல கையை தட்டி உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவே எல்லாரும். உமது முகம் நோக்கி உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை ஓ நம்பினோரை சொல்லுங்க எல்லாம். உமது முகம் நோக்கி உமது திருநாமம் சொல்லுவோம் மறுபடியும். உமது முகம் நோக்கி உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம கைவிடப்படாதவர்கள்? யாரும் நம்ம சொல்லிருக்கூடாது, என்ன அவங்க கைவிட்டாங்க இவங்க கைவிட்டாங்க, நான் நினைச்சேன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா என்னை கைவிடாத ஒரு தேவன் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். ஆமென். என்ன பாடுறோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏதோ வந்தோம் பாடணும்னு போயிடக்கூடாது. பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, வர கடவும் உட்கார கடவும் போக கடவும். அப்படி இல்லை, நீங்களாம் அப்படி இல்லைன்னு நான் நம்புகிறேன்.
என்ன பாடுறோம், என்ன சொல்லி பாடுறோம், அதெல்லாம் உணரணும். ஆனால் நீங்களாம் நல்லா உணர்ந்து பாடினீங்க, பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி இருக்கிற சிலர்லாம் நான் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பாடும்போது, ஏன்னா பின்னாடி எனக்கு தெரியல, ஆனால் பின்னாடி நீங்கள் பாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவரை நோக்கி பார்த்தா வெட்கப்படுறதில்லை. ஆண்டவர் எவரையும் என்ன பண்ணுவாராம், ஒன்றுக்கும் உதவாதவர்னு தள்ளிட மாட்டாராம். நம்மளை யூஸ்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஜனங்க தான் சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இவனை கட்டிட்டு வந்தனே இவனால் என்ன லாபம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ், இவளை கட்டினது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகம் இது. அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். நான் யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் என்னை யூஸ்ஃபுல்லாக மாற்றுற ஆண்டவர் தான் என் கூட இருக்கேன். யூஸ்லெஸ்ஸு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இப்படிலாம் சொல்லி பிள்ளைகளை திட்டிடாதீங்க. நானே சில நேரத்தில் கோபத்தில் சிலதை என் பிள்ளைகளை சொல்லிட்டா என் மனசு குத்தும். அப்படியே என்னடா இப்படி சொல்கிறோம். சில நேரத்தில் கேட்பேன், அறிவு இருக்கா அப்படின்ட்டுருவேன். கொஞ்ச நாள் நம்ம கேட்போம், கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மளை கேட்கும். அறிவு இருக்கான்னு நம்ம திட்டினா, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? சிலர் சொல்ல, அறிவு இருந்தால் உனக்கு பிறந்திருப்பனா? இப்படிலாம் கேட்குறோம் பாருங்க. என்ன பாஸ்டர், சண்டே காலையில் ஆராதனைக்கு வந்தா என்னென்னமோ கேட்குறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை ஆண்டவர் அழகாக படைச்சிருக்கிறாரு, அறிவாக படைச்சிருக்கிறாரு, திறமையாக படைச்சிருக்கிறாரு. ஒரு நாளும் என்னை யூஸ்லெஸ்ன்னு சொல்ல போகிறதில்ல. நேற்று FGBPSக்கு ஒரு டீம் வந்தாங்க. அவங்ககிட்ட அதான் சொன்னேன், உங்களுக்கு ஏதோ திறமை இருக்குது, அது இருக்குன்னு உங்களை சூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருங்க, யூஸ்ஃபுல்லாக இருங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதில்ல. ஆண்டவர் திறமை இல்லாதவர்களை அழைப்பார், திறமை இல்லாதவர்களை தெரிந்து கொள்வார், திறமை இல்லாதவர்களை திறமை ஆக்குகிற ஒரே நல்ல தேவன் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். எல்லாம் தெரியும், எல்லாம் இதாக இருக்கும்னு நினைக்கிற அவருக்கு அப்படி நம்ம நினச்சோன்னா, அதுக்காக எனக்கு ஒன்றுமே தெரியாது. சிலர்லாம் ரொம்ப தாழ்த்துவாங்க, தரை மட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னை சரிப்பட செவ்வெண்ணை யூஸ்ஃபுல்லாக மாற்றுகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படி தான் சொல்லி பாடுறோம், அப்படி தான் அந்த நினைப்போட தான் பாடணும். ஆண்டவர் மகிமைப்படுத்தி இப்போ இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். என்ன யாருமே பார்க்காத நேரத்தில் என்னை பார்த்து, என்னை அழைத்து, என்னை நேசித்து, என்னெல்லாம் ஒருத்தர் நேசிக்க முடியுமா அப்படின்னு நினச்ச நேரத்தில் என்னை நேசித்து எனக்கு நல்ல மனைவியை, நல்ல கணவனை கொடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்போ சொல்லி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். என்னை கண்ட தேவனை நாம் சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு நாம் பாடி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதே சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு உள்ளங்கையில் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணுக்குள்ளே கடைசி வரைக்கும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து நம்மை அவரோடு கூட அமர பண்ணின ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், சத்துருவுடைய தந்திரங்களை துரத்தி விட்ட தேவனை சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். கட்ட
கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார். சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், சத்துருவை சாபத்தையும் வியாதியையும் சாமியினால் வென்று ஜெயம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சாபத்தையும் வியாதியையும் சாவினாலே வென்று நமக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவரை எல்லாரும் உயர்த்துவோம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு. சொல்லுவோம், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாமே. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவரை, நம்மை மீட்டெடுத்த தேவனை சொல்லி நாம் எல்லாரும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, பாவத்திலிருந்து என்னை மீட்டவரே, சொந்த பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டவரே என்று அவர் நாமத்தை உயர்த்துவோம். கொண்டார் இயேசு, என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். என்றும் என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதி. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு என் ஜீவன், இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். எல்லா சத்துருவின் மீதும் அதிகாரம் கொண்டு ஜெயமெடுத்த இயேசுவை நாம் உயர்த்துகிறோம் என்ற மேலான எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, சத்ருவின் மேல், உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். எல்லாரும் சொல்லி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். எங்களுக்கு எல்லாமானவரே, இயேசு என் ஜீவன், இயேசுதான். ஓ இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசு என் தேவன், இயேசுதான் எனக்கு. எல்லாரும் இடத்துல எழுப்பி நின்று இந்த இயேசுவை உயர்த்துவோம். நீரே எங்கள் ஜீவன், எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு. எங்கள் ஜீவனே, எங்கள் தேவனே, எல்லாம் எல்லாம். எங்கள் ஜீவனின் அதிபதியே, எங்கள் இயேசுவே, எங்கள் தேவனாய், எங்கள் ஜீவனாய், எங்கள் வாழ்க்கையின் எல்லாமாயிருந்து எங்களை நடத்தின கர்த்தாவே, உமக்கு முன்பதாக நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிப்போம். இயேசு என் தேவன், சத்தத்தை உயர்த்தி ரகதலரபோ, எனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் தேவன். ஓ ஸ்தோத்திரம், இயேசுதான் எனக்கு. உங்க சத்தம் கேட்கிட்ட, இயேசு என் தேவன். இன்னும்
சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எங்களுக்கு எல்லாமானவரே, இயேசுவே தேவன். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரகதலரபோ ஷகதியாந்துரஹா. எங்கள் ஜீவனே, எங்கள் தேவனே, எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிற எங்கள் இயேசுவே, ஓ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தெய்வனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை கண்டுகொள்ள நாங்கள் ஏமாத்தினோம். உண்மையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய ஸ்தானத்தில் எங்களை அமர பண்ணியிருக்கிறீரே. உமக்கு ஈடாக யார் இருக்க முடியும்? உம்முடைய விலையேற பெற்ற சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஆண்டவரே பாவியாகி என்னை தேடி வந்தீரே. உம்முடைய உயரமான இடத்திலிருந்து என்னை உயர்த்த உம்மை தாழ்த்தி இந்த பூலோகத்தில் வந்த எங்கள் அன்பின் தேவனே இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இயேசுவை உயர்த்த விரும்புகிறீர்கள்? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். கொஞ்ச நேரம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை சொல்லி பாடும்போதே இயேசுவின் வல்லமை நம் நடுவே இறங்கி கிரியை செய்ய போதுமானது. எல்லாரும் உயர்த்துவோம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் ஒருவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, எங்கள் பரிசுத்தமாகிய எங்கள் தேவனே, பரிசுத்தமும் பிழையற்றதுமாகிய உம்முடைய தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்த எங்கள் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் எங்கள் இயேசுவே, இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சபையெல்லாம் கூடி சொல்லுவோம். ஆதியும் அந்தமும்
எங்கள் இயேசுவே, சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமையை நாங்கள் உணர, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது உம்முடைய வல்லமையை நாங்கள் உணர, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு. துதிகர மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவே, உயர்த்திடுவேன். துதிகர மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவே, உயர்த்திடுவேன். பரிசுத்தர் என்று சொல்லி உயர்த்துவோம். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனை சேனை. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, சொல்லுங்க இந்த வார்த்தையை மறுபடியும். பரிசுத்தர், எங்கள் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தரே பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர். ஒருபோதும் எங்களை நீர் விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை, எங்களை எப்பொழுதும் கண் நோக்கி பார்க்கிற தேவனா நீர் இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த கால வேளையில நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. அல்லேலூயா. இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதம் செய்வார், அவர் நாளை அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. இன்று நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டார் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இந்த இடத்தை கூடியிருப்பதனுடைய முகாந்திரமே எங்கள் இயேசுவை ஆராதிப்பதுதான், இயேசுவை மகிமைப்படுத்துவதுதான், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதுதான். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லி பாடி உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் அடிபணியும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கால வேளையில? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் இந்த நாமத்தினால் ஆகும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை நேரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக.
இதுவரை உம்முடைய நடத்துதல் ஆண்டவரே கடந்த ஆராதனையில இருந்தது போல இந்த ஆராதனையிலும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை எங்களை எழுப்பட்டும், எங்களை உயிரடைய செய்யட்டும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலனடைய செய்யும். அப்படிப்பட்ட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய கிரியை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தொடுதல் எங்க நடுவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள்.